பாஸ் பண்ணி போனாரு. செம கலரா இருக்காரு. ஆக்சுவலா சரி கூட்டம் மூச்சு கூட விட முடியல. ஆனா பசங்க எல்லாம் தங்கமான பசங்க. பொம்பளை பிள்ளைங்க உள்ள நிக்கிறான்னு தெரிஞ்சதும் அப்படியே நகர்ந்து போனது. அவ்வளவு டீசன்ட், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் டேய் பிள்ளைங்க நிக்குதுடா நகர்றான்னு சொல்லி நகர்த்திக்கிட்டே கொண்டு வந்து எங்களை வெளியே விட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி மயக்கம் வந்துட்டு அப்படியே இவங்களை வெளியே கூட்டாரு. செம ஹெல்ப்பா இருந்தாங்க. அதே மாதிரி மன்றத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி இப்பெல்லாம் கூட ஒரு அக்கா மயங்கி விழுந்தாங்க. யாரு என்னன்னே தெரியல, கூட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நல்லா இருந்துச்சு, பாதுகாப்பாவும் இருக்கு, அதே மாதிரி நல்லாவும் இருக்கு. நான் வந்து ஒரு 5 hours இருக்கும், 5 மணி நேரமாவே இங்கதான் நிக்கிறோம். ஆமா, காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். இங்க நின்னுகிட்டு இருந்தோம். ஆனா இங்க எல்லாம் அந்த சைடு வராருங்க, உள்ள போனோம். ஃபுல்லாவே ஜென்ஸ் தான். இருந்தாலும் நவருங்கன்னு சொன்னோம். இடிக்கலாம் ஒண்ணும் செய்யல. கேப் விட்டு எங்களுக்கு நிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அவ்வளவு வழி கொடுத்தாங்க. நாங்க தெளிவா விஜய் அண்ணாவை பார்த்துட்டு வந்துட்டோம். ஜன்னல் திறந்து இருந்தாரு, அப்பவே பாத்தீங்களா? அப்பவே பாத்துட்டோம். அண்ணா ஓபன்ல இருக்கலே பாத்துட்டோம். செம ஹாப்பி. எதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா அவரை? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாகப்பட்ட வராருங்கவே இங்கதான் வீடு இங்கதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு இருக்கா? உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. குடும்பமே விஜய் அண்ணா தான். அப்பலாம் இல்ல, செம சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. எனக்குலாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கை காலே நிக்கல அந்த அளவுக்கு. வீட்ல பெரியவங்க எல்லாம் எப்படி யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்காங்க? எல்லாருமே எங்க வீட்ல அண்ணா, அம்மா, அப்பா, நான், அக்கா தான். நாங்க 4 பேருமே விஜய் தான். இருந்து நான் வந்து ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். சரி. ஆனா இந்த நட விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடணும்னு முடிவோட இருக்கீங்க.